ஒரு காது எப்போதும் சாய்ந்து கொண்டிருக்கும் பிரவுனி ஒரு வழக்கமான நகர நாய் அல்ல, அது டெரியர் இனத்தைச் சேர்ந்தது. பிரவுனி வெறித்தனமான சக்தியுடன் அணில்களை பின்தொடர்ந்ததில்லை, அதேபோல் அவர் அந்நியர்களை ஆர்வத்துடன் குறைத்து வரவேற்றதில்லை. பிரவுனிக்கு ஒரு பணி இருந்தது. ஒவ்வொரு காலையிலும் நகரம் விழித்தெழும் முன் பிரவுனி தனது சிறிய குடியிருப்பில் இருந்து வெளியேறி பூங்காவிற்குள் நுழைவான். அவர் மற்ற நாய்களுக்காக இல்லை, புறாக்களுக்கு உணவளிக்க விதைகளை கொண்டு வந்த வயதான பெண்மணிக்காக பூங்காவிற்குள் நுழைவான். அவள் பெயர் திருமதி தேவகி. அவள் அன்பானவள். பறவைகளுக்கு விதைகளை தூவும்போது அவள் கைகள் மென்மையாக இருந்தன. பிரவுனி தலையை குனிந்து அசைக்க முடியாத விசுவாசத்துடன் அவளை பார்த்து கொண்டு புல்வெளியில் பொறுமையாக அமர்ந்திருந்தான். அவளுடைய அமைதியான தனிமையையும் வாழ்க்கையின் மென்மையான தன்மையையும் அவன் புரிந்து கொண்டான். ஒரு நாள் டாமி என்ற பெயருடைய திமிர்பிடித்து வெள்ளை நிற நாய் ஒன்று பூங்காவிற்கு வந்தது. உடனடியாக குறைத்து புறாக்களை துரத்தியது. டாமியின் ஆணவ மனப்பான்மையால் பிரவுனி திருமதி தேவகி அருகில் இருப்பதை அவள் விரும்பவில்லை. டாமியின் உரிமையாளர் கவிதா என்ற பெண் தனது நாயின் பற்களைப் போல கூர்மையான குரலை கொண்டிருந்தார். பிரவுனியை ஒரு முட்டாள் என்று சபித்து விரட்ட முயன்றார். வழக்கமாக கலங்காத பிரவுனி திருமதி தேவகியின் மீது ஒரு பாதுகாப்பு உணர்வை உணர்ந்தார். அவன் ஒரு மெல்லிய உருமலை எழுப்பினான். வழக்கமாக பணிவாக பழகும் நாயிடமிருந்து எதிர்பாராத அந்த சத்தம் அவளையே ஆச்சரியப்படுத்தியது. அந்த காட்சியைக் கண்டு சிரித்தாள். அவள் பிரவுனியின் தலையை தட்டினாள். அவளுடைய தொடுதல் சூடாகவும் உறுதியளிப்பதாகவும் இருந்தது. நன்றி பிரவுனி, அவள் மெதுவாக பேசினாள். நகரத்தின் இரைச்சலுக்கு மேல் அவள் குரல் கேட்கவில்லை. பிரவுனிக்கு தெரியும், அவருடைய அமைதியான பக்தி, அவரது பாதுகாப்பு உள்ளுணர்வு, அவரது அசைக்க முடியாத அன்பு ஆகியவற்றை அவள் புரிந்து கொண்டாள். அன்று முதல் பிரவுனி திருமதி தேவகியின் வடியில் அமர்ந்திருந்தார். டாமியும் அதன் உரிமையாளரும் தங்கள் ஆடம்பரமான காட்சிகளைத் தொடர்ந்தனர். ஆனால் பிரவுனி பரபரப்பான நகரத்தின் மையத்தில் ஒரு பாதுகாவலராக இருந்தார். அவரது நோக்கம் தெளிவாக உள்ளது. ஒரு அன்பான வயதான பெண்ணின் அமைதியான தோழமை மற்றும் அவர்கள் பகிர்ந்து கொண்ட மென்மையான வாழ்க்கை அது.